ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ப்ரோ கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ப்ரோ. டேய் கையரா எங்க வர? ஏன் ப்ரோ நல்லா இங்கே உட்கார உனக்கு கூடாதா? என்ன தகுதி இருக்கு இங்க வந்து உட்கார்ற? டேய் பார்க்கறதுக்கே பிச்சைக்கார மாதிரி இருக்க, நீலாம் என் பக்கத்துல வந்து உட்கார்ற. உனக்கு தகுதி இல்ல, எங்க உட்காரணும்னு? டேய் ஏன்டா இப்படி பண்ண? டேய் என்ன மச்சான், நான் அப்படிதான்டா பண்ணோம். சொல்லு மச்சி, எங்கடா இருக்க? காலேஜ் தான்டா வந்துன்னு இருக்கேன். நீ நானும் காலேஜ் தானே இருக்கேன். எப்போ வருவ? இந்த வந்துட்டேன்டா. சரி சீக்கிரம் வாடா. ஹலோ மகேஷ், என்ன சொல்றது? ஒன்றும் கேட்கலடா. டேய் மகேஷ் ஏந்தரா, என்னடா ஆச்சு? டேய் மகேஷ் டேய் ஏந்தரா, டேய் ஏந்தரா டேய். டேய் என்னடா ஆச்சு? டேய் இப்படி வாடா டேய், சரி உட்கார்றா, கே உட்கார்றா, டேய் உட்கார்றா டேய். ஓ கருதி மகேஷ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. யாரு? எங்க? டேய் பாபு பேசுறேன்டா. வேற வேலை மகேஷ் காலேஜ் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, சீக்கிரமா வாடா. பாபா உன் கூடயே மட்டும் இருக்காங்க. காலேஜ் விட்டு தானே இருக்கேன். சீக்கிரமா வந்துடுறேன். நடி. மச்சான் மகேஷ் என்னடாச்சு? ரத்தம் வருதுடி. தூக்குடா தூக்குடா தூக்கு. என்னோட ஹாஸ்பிட்டல் வாடாடி. உன்னை உட்கார வைடா, மூலமாக உட்கார வைடாடி. டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு இப்போ எப்படி டாக்டர் இருக்கு? உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அர்ஜென்ட்டாக ஏ நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. டாக்டர் எந்த ஏ நெகட்டிவ் தான் டாக்டர். சரி வாங்க.
ஓ மச்சான் இப்போ தான் வரையா? ஆமாண்டா. கை எப்படி இருக்குது? பரவாயில்லடா, அன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது தான்டா ஏதோ ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியலடா. கை தாண்டா லைட்டாக வலிக்குது. பாபு தாண்டா வந்தான். ஆமாண்டா. ஆமாண்டா, பெட்ரோல் கம்மி ஆயிடுச்சா? டேய், பார்க்கறதுக்கே பிச்சைக்கார மாதிரி இருக்க, நீலாம் என் பக்கத்தில் வந்து உட்கார்ற. உனக்கு தகுதி இல்லை, எங்கே உட்காரணுன்னு? அன்னைக்கு அவனை வேற சீப்பாக பேசிட்டேன்டா. இப்போ அவனால என் வீடே காப்பாற்றிக்கிறான். இப்போ எப்படா இருக்கு உடம்பு? பரவாயில்லடா, அன்னைக்கு உன்னை பற்றி தெரியாமல் தப்பாக பேசிண்டா. சாரிடா, இப்போ தான்டா பருதி எல்லாத்தையும் சொன்னான். ரத்தமும் நீ தான் கொடுத்தேன்னு சொன்னான். பரவாயில்லடா, இங்கே வந்து உட்காருடா. யாரும் யார் தோற்றத்தை பார்த்து கேலி கிண்டலும் செய்யாதீர்கள். அவர்களும் நம்மளைப் போல ஒரு மனிதர்கள் தான்.